Hello friends, welcome to SSC Destiny. First attempt la நம்ம எப்படி SSC CGL 2020 crack பண்ணலாம் without coaching ங்கற details நான் இங்க வந்து மென்ஷன் பண்ண போறேன். என்னென்ன books யூஸ் பண்ணலாம், strategy என்ன, டைம் டேபிள் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத without coaching. It is fully for self preparation peopleக்காக நான் இத போட்டுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. இது கண்டிப்பா உங்களுக்கு SSC CGL பத்தின ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். SSC CGL exam வந்து 4 tier-ஆ நடக்கும். Tier 1, Tier 2, Tier 3 and Tier 4. Tier 1, Tier 2 ரெண்டுமே வந்து ஆன்லைன் மோட். Tier 3 வந்து ஆஃப்லைன் மோட். Tier 4 வந்து CPT or DEST ன்னு சொல்வாங்க. Computer Proficiency Test or Data Efficiency Skill Test ன்னு சொல்வாங்க Tier 4. Tier 1ல 4 செக்ஷன்ஸ் இருக்கு. Tier 1ல 4 பேப்பர்ஸ் இருக்கு. என்னென்ன பேப்பர்ஸ்னா குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். Tier 2லயும் 4 பேப்பர்ஸ் தான் இருக்கு. என்னென்ன பேப்பர்ஸ்னா அதே போல குவான்ஸ், இங்கிலீஷ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபைனலி general studies. Tier 3 fully descriptive type. இது வந்து descriptive paper பா. bilingual languageல இருக்கும், English and Hindi. Then for Tier 4 இது வந்து CPT DEST ன்னு சொல்வாங்க, Data Efficiency Skill Test, Computer Proficiency Test. Tier 4 பத்தி நான் லாஸ்டா நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் Tier 1, 2, 3 ஃபர்ஸ்ட் நான் டீடைலா நான் சொல்லிடுறேன். Tier 1ல வந்து 60 minutes. எக்ஸாம் வந்து இந்த 4 பேப்பரையும் எழுதுறதுக்கான அந்த ஆன்லைன் மோடோட டைமிங் வந்து நமக்கு வந்து 60 minutes. Tier 2க்கு வந்து நமக்கு 120 minutes. Descriptive type Tier 3 நமக்கு எழுதுறதுக்கு வந்து another 60 minutes. ஓகே. Tier 1ல வந்து எத்தனை questions இருக்கும்னா 100 questions இருக்கும் Tier 1ல. Tier 2ல வந்து 500 questions இருக்கும். Tier 3ல வந்து only one question பா. only one question Tier 3ல. Tier 1 and Tier 2 இந்த 100 question Tier 1லயும் 500 question Tier 2லயும் வருதா? இந்த ரெண்டு Tier 1 and Tier 2 வந்து fully multiple choice questions இருக்கும். Then Tier 3 வந்து descriptive type. ஓகே. இப்போ இந்த 100 questions இருக்கா Tier 1ல, each question carries 2 mark. அப்போ நமக்கு வந்து 200 mark. Tier 1 வந்து 200 mark. Tier 2 வந்து 800 mark. Tier 3 வந்து 100 mark. Tier 2 800, Tier 3 வந்து 100 mark. ஓகே. இந்த 3 டியருமே bilingual languageல தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. தென் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி Tier 1 வந்து 60 minutes. அடிஷ்னலா வந்து ஒரு 20 minutes 80 minutes வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா விஷுவலி ஹேண்டிகேப்டுக்கும் அப்புறம் செரிப்ரல் பால்சி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. தென் டோட்டல் மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கோ அது இன்டூ 2 மைனஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன்டூ 0.5 அதை டெடியூஸ் பண்ணி தான் நம்மளோட மார்க் வரும். இதில் ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான திங். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா Tier 2. Tier 2ல வந்து அதே சேம் குவான்ஸும் இங்கிலீஷும் வந்து இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட். பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து for the people who have applied for the respected post
இது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 போஸ்ட்டில் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் கம்பைலர் போஸ்ட் அவங்க அந்த போஸ்டிங்க்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பே அந்த ஜாபை ஆப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அவங்க எழுதியாகணும். தென் ஃபார் பேப்பர் 4 இதுலேயே வந்து Tier 2லேயே வந்து பேப்பர் 4 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் போஸ்ட் வந்து இட் இஸ் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் கசட்டட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ குரூப் பி போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ் அண்ட் ஈச் கொஸ்டின் இன் ஆல் த 4 பேப்பர்ஸ் வந்து கேரிஸ் வந்து 2 மார்க்ஸ். டோட்டல் duration வந்து 2 hours 40 minutes. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. Tier 1ல வந்து 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கிங். Tier 2ல 0.25 இஸ் தி நெகட்டிவ் மார்க்கிங். Tier 1 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கிங். அதே இது Tier 2 0.25 is the negative marking. டோட்டல் மார்க்ஸ் வந்து இதுலயும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளவு கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கோ அது into 2. I mean correct questions. Number of correct question into 2 minus number of incorrect questions into 0.25. Questions தான் இங்க கால்குலேட் பண்ணுவாங்க. Let me write here. Total marks number of correct questions into 2 minus number of incorrect questions into 0.25. இப்படி தான் வந்து டோட்டல் மார்க்ஸை வந்து Tier 2க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதே ப்ரொசீஜர் தான் Tier 1க்கும். இன்ஸ்டெட் ஆஃப் 0.25 நமக்கு இங்கே வந்து 0.5 வரும். கரெக்ட் கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. தென் another one, Tier 2ல நமக்கு வந்து 4 பேப்பர்னு சொன்னோமா. ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். அப்போ வந்து பேப்பர் 1ல வந்து குவான்ஸில் வந்து நமக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 200 மார்க்ஸு, 2 hours and 40 minutes. தென் ஃபார் பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு தனியாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ், அதுக்கும் 2 hours 40 minutes. தென் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நான் சொன்ன மாதிரி குரூப் 2 போஸ்டிங். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் கம்பைலர் போஸ்ட். அவங்க தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற இந்த பேப்பரை வந்து ஆப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ டைமிங்னா 2 hours தான். ஸ்பெஷலாக வந்து 40 minutes வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா கேண்டிடேட் சஃபரிங் ஃப்ரம் த செரிப்ரல் பால்சி அண்ட் விஷுவலி ஹேண்டிகேப்டு பீப்புளுக்காக அடிஷ்னலாக ஒரு 40 minutes கொடுப்பாங்க. அதர் பீப்புள் எல்லாருக்குமே, நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே, மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 hours தான். This is common for all. Paper 1 குவான்ஸ்க்கும் அதே மாதிரி தான் 2 hours, 2 hours, 2 hours and 2 hours. Additional அந்த 40 minutes வந்து visually handicapped and people suffering from cerebral palsy அவங்களுக்கு மட்டும்தான் அடிஷ்னலாக 40 minutes கொடுப்பாங்க. ஹோப் இந்த இதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஏஏஓ போஸ்ட். இது வந்து கசட்டட் போஸ்ட், குரூப் பி, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை வந்து எழுதுவாங்க. ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடாது. இதுக்கும் வந்து 2 hours தான். 100 கொஸ்டின், 200 மார்க்ஸ், 2 hours எழுதுவோம். அடிஷ்னலாக அந்த 40 minutes வந்து பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் cerebral palsy and visually handicappedக்காக. Then another one, marking scheme.
மார்க்கிங் ஸ்கீமும் இதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் டியர் 3ல வந்துடலாம். டியர் 3ல வந்து என்ன சொல்வாங்கன்னா, இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் டைப். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், பேட்டர்ன் இருக்கும்னா எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங், அப்புறமேட்டு அப்ளிகேஷன் ஆன் ரீசன்ட் டாபிக்ஸ், அப்படி இல்லைன்னா ஜென்ரல் டாபிக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் 100 மார்க்ஸாக இருக்கும். டைம் டியூரேஷன் வந்து 60 மினிட்ஸ். டியர் 3க்காக நான் சொல்கிறேன். தென் கம்மிங் டு டியர் 4. டியர் 4 வந்து சிபிடின்னு வாங்க, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட். எதில் நம்ம டைப் பண்ணுவோன்னா வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த இதில் தான் நம்ம வந்து டைப்பிங் இருக்கும். இந்த டைப்பிங் வந்து எப்படின்னா ஸ்பீடு வந்து 8000 கீ டிப்ரெஷன் பெர் ஹவர்னு சொல்லுவாங்க. key depression per hour. தென் இது கூடவே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளார 2000 வேர்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் பேசேஜை கொடுத்துருவாங்க. அந்த 2000 வேர்ட்ஸை வந்து நம்ம வேகமாக 15 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம டைப் பண்ணி ஆகணும். இந்த சிபிடி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இது வந்து யாருக்காக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த பொசிஷன்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மைன்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் இந்த மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்காக மட்டும்தான். அசிஸ்டன்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வரக்கூடிய SFIOன்னு சொல்லுவாங்க, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், அசிஸ்டன்ட் இன் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். தென் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். தென் மைன்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து GSI அசிஸ்டன்ட். தென் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் CBEC, இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் எக்ஸைஸ். இந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணவங்க வந்து சிபிடி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்து எக்ஸாம் அட்டம் பண்ணுவாங்க. தென் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 மாடியூல்ஸ், வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் ஸ்லைடு, PPT. இதுதான் இந்த மாடியூலில் தான் இருக்கும் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு. தென் SSC CGL சிலபஸை பார்த்தோன்னா அதில் ஃபுல்லாகவே நான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த ரீசனிங்லேருந்து ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ் எல்லா டாபிக்ஸ்க்குமே நீங்கள் வந்து தனித்தனி ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஆல் எப்படி நான் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா அப்டேட்டட் TCS பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நான் இங்கே ஃபுல்லாகவே நான் வந்து மெட்டீரியல் வந்து இங்கே நான் வந்து டைப் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல், SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன் கிராஜுவேட் லெவல் வந்து CGL வந்து ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாம். ரிமைனிங் எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா CHSL, CPO, JHTன்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது CHSLனா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல், CPOனா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன், JHT ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஓகே, இதில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி எக்ஸாம் தான் CGL கம்பைன் கிராஜுவேட் லெவல். SSC CGL வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பியூரோக்ராசி. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து SSC CGL ஜாப் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. இட் கம்ஸ் அண்டர் தி Group B அண்ட் Group C போஸ்ட். Group B, Group C போஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே ஹையர் பண்ணக்கூடிய அந்த வே தான் வந்து SSC CGL எக்ஸாம் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 4 டயர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. தென் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கிலீஷ்க்கு வந்து பக்ஷி புக்கு, தென் கிராமருக்கு இதுக்கெல்லாமே வந்து KD பப்ளிகேஷன் புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இது வந்து டியர் 1க்கான டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்காக நான் இதை கொடுத்துருக்கேன். எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிடுங்க. தென் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ், ஜியோகிரஃபி, பாலிட்டி, then economy, physics, chemistry, biology, then GK and current affairs. Then this is the quants topic for tier 1.
எல்லா டாபிக்ஸுமே அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதிலே வந்து அட்வான்ஸ்டு மேக்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. அட்வான்ஸ்டு மேக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, பட் பீப்புள் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணாமல் எப்படி ஈஸியாக படிக்கணும் அந்த ஒரு ட்ரிக்கை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டாக போங்க. ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட் லெவல் அந்த மாதிரி படிப்படியாக போனீங்கன்னா ரொம்ப ஈஸியராக இருக்கும் நம்ம கிராஸ்ப் பண்ணுறதுக்கு. தென் இங்கிலீஷ், திஸ் இஸ் ஃபார் Tier 1 அண்ட் Tier 2க்கான குவான்ஸ், இங்கிலீஷ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் ஒரு டேப்லேஷன் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதையும் ஜஸ்ட் பார்த்துருங்க அப்படியே. இந்த குவான்ஸில் வந்து ஐ ஹவ் இன்க்ளூடட் அட்வான்ஸ்டு மேக்ஸ் ஆல்சோ. Then for Tier 3 is the pen and paper mode, bilingual languageல இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. Tier 4 வந்து டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அண்ட் சிபிடி சொன்னேன் இல்லையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும் Tier 4ல. This is the overall SSC CGL tiers mode type. ஓகே, ரீசனிங்கில் இப்போ Tier 1 கான்சென்ட்ரேட் பண்ணலாம். Tier 1 அப்போது நான் சொன்ன இந்த 4 டியரில் இருந்துமே Tier 1 Tier 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Tier 3 Tier 4 வந்து ஈஸியாக நம்ம க்ராஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த Tier 1 Tier 2 தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கவனமாக படிக்கணும். மார்க் ஸ்கோரிங் பார்ட்டுமே அதுதான். Tier 1ல 200 மார்க்ஸும் Tier 2ல வந்து 800 மார்க்ஸும் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ வந்து Tier 1ல அந்த இருக்கக்கூடிய அந்த ரீசனிங் 50 மார்க்ஸ், 50 out of 50 நம்ம Tier 1ல நம்ம எடுத்தோன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து நமக்கு நல்லாவே பூஸ்டப் ஆகும். இது நம்ம கண்டிப்பாக நம்ம இதில் இந்த 50 மார்க்ஸ்லேருந்து நம்ம குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, எவ்ரி டே நம்ம வந்து 1 hour நம்ம படிக்கிறதுக்காக தனியாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ரீசனிங்காக இந்த டைம் நான் 1 hour நான் வந்து ரீசனிங் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரீசனிங். RS Agarwal புக் ஃபாலோ பண்ணுங்க ஃபார் குவான்ஸ். அண்ட் ஃபார் MK பாண்டேன்னு ஒரு புக் இருக்குப்பா, கிரண் பப்ளிகேஷன் அண்ட் MK பாண்டே. இந்த 3 புக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரீசனிங். இது வந்து ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து ஒரு 6 months to 8 monthsக்குள்ளார நம்ம எப்படி நம்ம CGL Tier 1 அண்ட் Tier 2 நம்ம கிராக் பண்ணிட்டோன்னா Tier 3 அண்ட் Tier 4 வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து 10th standard லெவல் தான்ப்பா. ஒரு எஸ்ஏ ரேட்டிங், ஒரு சாதாரண ஒரு டாபிக் கொடுத்து நம்மளை எழுத சொன்னாங்கன்னா we can easily write. பட் ஆனால் Tier 2 வந்து ரொம்ப டஃபராக இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாகவே மேக்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போலேருந்தே நம்ம Tier 2க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், Tier 1க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். Tier 1ல வரக்கூடிய ரீசனிங் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியராக இருக்கும். 50 மார்க்குக்கு நம்ம அவுட் ஆஃப் 50 மார்க் எடுத்தோம்னா இட் வில் ஈஸிலி பூஸ்ட் அப் அவர் டோட்டல் மார்க்ஸ் பின்னாடி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு கேடி பப்ளிகேஷன் புக்ஸ் வந்து ஈஸியராக இருக்கும். அப்புறம் நார்மல் ஸ்கூல் கிராமர் புக், ரென்னன் மார்ட்டின் புக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிரண் பப்ளிகேஷன் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு படிங்க. தென் NCERT மேக்ஸை பொறுத்த அளவுக்கு NCERT மேக்ஸ் புக் grade 6 to grade 11 புக்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. வேர்ட் பவர் மேட் ஈஸி, லெட் மீ ரைட் ஹியர். வேர்ட் பவர் மேட் ஈஸி. வேர்ட் பவர் மேட் ஈஸிங்கிற இந்த இங்கிலீஷ் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வரக்கூடிய ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ், அப்புறம் கேடி பப்ளிகேஷன் புக்ஸ். கேடி கேம்பஸ் இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார் இங்கிலீஷ். அப்புறம் ஃப்ரம் பிளிந்த் டு பேராமவுண்டன் புக் இருக்குது. தென் நியூஸ் பேப்பர் ஹிந்து எடிட்டோரியல் டெய்லிக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து எக்ஸாமில் SSC CGL எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக வரும். தென் GK அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம் வந்து நமக்கு மார்ச் மந்தில் வருதுன்னா மார்ச்,
பிப்ரவரி, ஜான் இந்த மார்ச்சுக்கு ப்ரியராக இருக்கக்கூடிய டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண அந்த 3 months வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க another 3 months வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கையில் வந்து எப்பயுமே ஒரு லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்பயுமே அப்டேட்டடாக இருங்க. எப்படின்னா இப்போ ஒரு 50 மார்க்ஸ்க்கு வந்து 35 ப்ளஸ் வந்து ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். அது வந்து 35+ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபர் சைடு கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாமை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நம்ம என்ன தான் கட் ஆஃபை கிராஸ் பண்ணி வந்தாலும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம டாப்பில் வரணும். எவ்வளோ அதிகமாக வரோமோ அப்போ தான் நம்ம நினச்ச போஸ்டிங்க்கு நம்ம சீக்கிரம் போக முடியும். அப்படி இல்லைன்னா பின்னாடி தான் வரும். நமக்கு எது கிடைக்குதோ அதுதான். ஸோ நம்ம மார்க்கில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எல்லா ஆன்சர்ஸுமே நமக்கு வந்து தெரியணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிடணும். அது பேட்டர்ன் என்னென்ன பேட்டர்ன், அப்டேட்டட் பேட்டர்ன், டிசிஎஸ் பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. இப்போ அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு 2 இருக்குப்பா. இப்போ ஸ்மார்ட் ஒர்க்குனா என்னென்னா என்னை பொறுத்த அளவுக்கு இப்போ நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு செட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, 2019 இப்படி கேட்டிருக்காங்க, 2018 இந்த செட்டு, 17, 16 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்க. ஓகே இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்குங்கிறது சிலபஸை எடுத்து வச்சு டாப் டு பாட்டம் படிக்கிறது. ஓகேங்களா. நம்மளை பொறுத்தளவுக்கு SSC CGL எவ்வளவு இயர்லியராக கிராக் பண்ணணும்னு உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா, ஒரு 6 to 8 monthsக்குள்ளார நான் கிராக் பண்ணியே ஆகணும்னு பிளான் இருந்ததுன்னா ஃபாலோ போத். ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சு படிங்க, இதையும் பாருங்க, சிலபஸ் பேட்டர்னையும் எக்ஸாம் பேட்டர்னையும் பாருங்க. ரெண்டும் சைட் பை சைட் பார்த்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும் எக்ஸாமை. Then this is the tier 1 for இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்கா கொடுத்துருக்கிறது ஃபார் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓப்பனிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க December 21, க்ளோசிங் டேட் வந்து Jan 25 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தென் டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து மே மந்தில் வருது, மே ஜூனில் வருது. tier 1, tier 3, tier 4 வந்து இன்னும் நோட்டிஃபை பண்ணலை. அது நோட்டிஃபை பண்ண பிறகு அதுக்கான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரிகார்டிங் கட் ஆஃப், அன்ரிசர்வ்ட், ஓபிசி, ஷெட்யூல்டு கேஸ்ட், அப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப், அப்புறம் ஓஹெச்ன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப்ட், தென் ஹியரிங் ஹேண்டிகேப்ட் ஹெச்ஹெச்ன்னு சொல்லுவாங்க, தென் விஹெச் விஷுவலி ஹேண்டிகேப்ட், பிடபிள்யூடினா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இஎஸ்எம்னு சொல்லுவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன். இவங்களுக்கு எல்லாமே வந்து பர்டிகுலர் கட் ஆஃப் மார்க் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் போய் கிராஸ் செக் பண்ணுங்க. சரிங்களா. 2019 எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க, அதில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறது எத்தனை பேர், கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனவங்க எத்தனை பேர், கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ, அவங்க போட்டிருக்கிறது எவ்வளோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ. ஓகே. தென் அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணுங்க. இயர் வைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இயரும் ஜஸ்ட் 2 மார்க் அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 2 pointsல. அப்படி இல்லைன்னா 2லேருந்து ஒரு 6 points வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே நம்ம இப்படி தான் டார்கெட் வச்சு படிக்கணும் அப்படின்னு. அதே போல் JSO ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இதே போல் எல்லா பேட்டர்னுமே இதே தான். Thanks for watching, friends.